அனைவருக்கும் வணக்கம். இந்தியால இருந்து வெளிநாடுகள்ல எங்கெங்க முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சிம்பிளா டீடைலா பார்க்க போறோம். என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதுக்காக வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவோட பணவீக்கம் டெய்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகே. இன்னைக்கு பார்த்தாலுமே 92 கிராஸ் பண்ணி போயிருச்சு $1 வேல்யூ. இது வந்து பண வீக்கம் அதிகமாகுது. சோ இத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளோட பணத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்தியால எஃப்டில வைக்கிறத விட ஃபாரின் மார்க்கெட்ஸ்ல நீங்க வந்து ஜஸ்ட் இடிஎஃப்ஸோ அந்த மாதிரி வாங்கி போட்டீங்கன்னா உங்களோட பணம் வந்து பாதுகாக்கப்படும் இன்ஃபிளேஷன்ல இருந்து. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு மெத்தட் தான் இது. ஸோ அதோட பிளாட்ஃபார்ம் என்ன என்ன இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலாக சொல்ல போறோம். நீங்க வந்து இந்தியாவில இருந்தே நிறைய உலக மார்க்கெட்ல எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். யூஎஸ்ல மட்டும் கிடையாது. பட் இந்த வீடியோல நிறைய பேர் வந்து யூஎஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. எல்லா மார்க்கெட்ஸ்லுமே இன்வெஸ்ட் பண்ற மெத்தட் இருக்கு. நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ்ல மெயினா போட்டிருந்தேன். இதை வந்து இந்த வீடியோல டீட்டெயில பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து குளோபல்ல வந்து யூஎஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. யூஎஸ் ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ், யூரோப்பியன் ஸ்டாக்ஸ், ஹாங்காங் ஸ்டாக்ஸ், சைனா, யுஏஇ, சவுதி எல்லா கண்ட்ரிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இப்ப இருக்கு. அதுல இருக்க சார்ஜஸ் என்ன, டெபாசிட் எப்படி பண்றது, வித்ட்ராவல் எப்படி, மணி டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது, கரன்சி கன்வர்ஷன் என்ன ரேட் கொடுப்பாங்க, இடன் சார்ஜஸ் வேற எது இருக்கா, இத பத்தி எல்லாம் அலசி ஆராய போறோம் இந்த வீடியோல. நான் வந்து ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த புரோக்கரை பத்தி தான் நான் இதுல காட்ட போறேன். பட் அது இல்லாம கம்பாரிசன் இல்லாத நான் சொல்றேன். ஏன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து இந்த வீடியோல கிளியரா சொல்றேன். எது பெஸ்ட், நான் வந்து என்னோட லெவல்ல, அதாவது நான் இது வரைக்கும் ஸ்கிரீன் பண்ணல, எது பெஸ்டா நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. எனக்கு மோட்டிவேஷன் இருந்தா மட்டும் தான் நான் இந்த மாதிரி வீடியோ நிறைய போட முடியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோல காமிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து நான் எதுக்காக வந்து இந்த புரோக்கரை வந்து சூஸ் பண்றேன் அப்படிங்கறதையும் இந்த டீட்டெயில சொல்றேன். வீடியோட எண்ட்ல வந்து அதை இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றேன். அதாவது எது சீப்பஸ்டா இருக்கும், நான் வந்து என்ன ஸ்டாக் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் இதைத்தான் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சீப்பஸ்ட் அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னு கடைசியா சொல்றேன். இதோட டீடைல் சொல்லிடலாம். இந்த புரோக்கரை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இப்போ ஆப்பிள் இருக்கு, டெஸ்லா இருக்கு, என்விடியா இருக்கு, மெட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல அப்படின்னா இந்த புரோக்கர் நல்லா இருக்கும். யூஎஸ் இடிஎஃப்ஸ் இப்போ விவோவோ, கியூகியூகி இந்த மாதிரி நிறையவே இருக்கு. இதுல எல்லாம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இது இவங்கெல்லாம் வந்து லார்ஜ் கேப். இப்போ இந்தியாலையுமே லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் அந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம பாக்குறது எல்லாமே growth கேட்டகரி. நான் அந்த மாதிரி பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்னுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை வந்து அப்கமிங் வீடியோ எல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் யூரோப்பியன் ஸ்டாக்ஸ் அதுலயுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. யூரோப்ல என்னென்ன ஸ்டாக் இந்த புரோக்கர் வச்சிருந்தா, இந்த புரோக்கர்ல நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணா இதை எப்படின்னு நம்ம பாத்திரலாம். 170 குளோபல் மார்க்கெட்ஸ் இருக்குங்க இந்த புரோக்கர் கையில. ஓகே. இந்த புரோக்கர் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க வந்து முதலீடு பண்ண முடியும். ஓகே. புரோக்கரேஜ் சார்ஜஸ் இதுதான் மெயின் திங். ஓகே. இவ்வளவு தூரம் பண்றோம். புரோக்கரேஜ் சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூஎஸ் ஸ்டாக்ஸ் புரோக்கரேஜ் வந்து 0.005 ஒரு ஷேருக்கு எடுக்கிறாங்க. ஓகே. புரோக்கரேஜ் சார்ஜ் இது வந்து இந்தியாவில் நிறைய ஃப்ரீ புரோக்கரேஜ் இருக்கு. பட் மினிமம் சார்ஜும் பே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மினிமம் ஒரு ஆர்டர் நீங்க போடுறீங்க. எக்ஸாம்பிள் வந்து 10 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு டாலர் எடுப்பாங்க. அதுவே 100 ஷேர் வாங்கினாலும் $1 எடுப்பாங்க. அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல்கா இருக்கும்போது உங்களுக்கு வந்து புரோக்கரேஜ் வந்து கம்மியாகும். இன்னொன்னு இந்த ரேஷியோ இருக்குல்ல 0.05, அப்போ வந்து 500 ஷேர் வாங்கும்போது 500 into 0.005 அப்படின்னா $2.5 வரும். ஸோ உங்களுக்கு வந்து மினிமமா $1 கண்டிப்பா எடுப்பாங்க. அதுக்கு கூட போகும்போது இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுவாங்க 0.005. ஸோ அந்த மாதிரி பேப்பர்ல இப்போ 500 ஷேர் ஒரு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5% அவங்க இது சார்ஜஸ் எடுக்கிறாங்க. இப்போ வந்து இதை வந்து இந்தியாவில் இருக்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து லோ. ஓகே. இந்தியாவில் வந்து $20 நம்ம எடுக்கிறாங்க. பட் நீங்க வந்து மணி ரேட்டை வச்சு பார்க்கக்கூடாது. $1 $65 இல்ல $90, $92, சாரி $92 போயிருச்சு அப்படின்னா இது வந்து அதிகம். அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து அந்த வேல்யூ தான் பார்க்கணும், பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து கம்மி. அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்து இன்னொரு விஷயங்கள் இருக்கு. அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்கா அப்படின்னா ஒரு இந்தியாவிலுமே மேக்ஸிமம் இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு. இது வந்து அக்கௌண்டிங் ஓப்பனிங் வந்து ஃப்ரீ தான். அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். ஓகே. ஏஎம்சி சார்ஜஸ் நிறைய புரோக்கர் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஃப்ரீ தான். மினிமம் பேலன்ஸ் தேவையில்லை. இதுல வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்க தேவையில்லை. மணி டெபாசிட் இது வந்து இந்தியால இருந்து ஐபிகேஆர், இப்போ நான் வந்து இந்தியன் சிட்டிசன், நான் வந்து எப்படி ஐபிகேஆர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிஐ எல்ஆர்எஸ் ரூட் அப்படின்னு இருக்கு. அது வந்து வயர்ட்
டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறாங்க, மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. நான் வந்து இங்க யூஸ் பண்றது வேற, நான் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து இந்தியன் பேங்க் வந்து நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களோட இந்தியன் பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து இன்டர்நேஷனல் வயர் டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும் அந்த டீடைல், இது நார்மல் தாங்க. நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம்ல, அப்போதைக்கு நம்ம வந்து எப்படி, இப்போ நீங்களாம் எப்படி பண்றீங்கன்னு தெரியல, நான் வந்து நெட் பேங்கிங் போயிட்டு அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி தான். பட் இது வந்து இந்த ரூட் மட்டும் இப்படி பண்றாங்க, RBI LRS ரூட்னு. இதுக்கு வந்து மினிமம் லிமிட் இருக்கு. $250,000 $2.5 லட்சம் தான் ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு டைமும் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இப்போ வந்து 500,000 ட்ரான்ஸ்ஃபர், சாரி 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா 500 to 1,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபருக்கு. அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன், இப்போ வந்து இப்போ USDல தான் நீங்க மணியை போடணும், அப்போ வந்து அப்போதைக்கு என்ன ரேட் இருக்கும் அந்த கன்வர்ஷன் சார்ஜஸ் கண்டிப்பா இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க், அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. இப்போ இன்னொன்னு, அப்ப நீங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அது வந்து IBR அக்கௌண்ட், அதாவது உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு USD போய் சேர்ந்துரும், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா UAE அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து எனக்கு சேலரி அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட் மூலமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல எனக்கு பெனிஃபிட் இருக்கு, அதையுமே நான் லாஸ்டா சொல்றேன் என்ன பெனிஃபிட்னு. இது வந்து இப்போ சப்போஸ் நான் இந்தியாவுக்கு போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்னா இந்தியா அக்கௌண்ட் நாங்க என்கிட்ட வேற பேங்க்லாம் இருக்கு, அதுல வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். மீன்ஸ் டிரான்ஸ்ஃபரிங் ஆப்ஷன் இருக்கு, அதனால தான் நான் இங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருந்து க்ளோஸ் பண்ணி போனா சப்போஸ் இப்போ கரன்சி கன்வர்ஷன் INR to USD அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளவு தூரம் பர்சன்டேஜ் சார்ஜஸ் எடுப்பாங்க அப்படின்னா அது ஒரு ஃபீ இருக்கு, 0.03%. இதுதான் ரொம்ப லோன்னு சொல்றாங்க. இப்போ IND மணியா இருக்கட்டும், அதர் ஆப்ஸ் அதை விட இது கம்மி அப்படிங்கிறாங்க இந்த புரோக்கர். இதுதான் சீப்பு, நானும் செக் பண்ணிட்டேன், அதையுமே நான் சொல்லிடுறேன் லாஸ்டா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பேசணும்ல, 1 லட்ச ரூபாய் கன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு வந்து 30 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் சார்ஜஸ் இருக்கும். ஓகே, வித்ட்ராவல் சார்ஜஸ், இப்போ நீங்க ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க, வித்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா ஒரு டைமுக்கு வந்து பெர் மந்த் இவங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அடுத்து பண்ணீங்கன்னா $10 இன்னும் இருக்கு, நான் அதெல்லாம் பண்ணல இது வரைக்கும். மணி வித்ட்ராவல் நான் இது வரைக்கும் பண்ணல, இது இந்த புரோக்கர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு டைம் 1 மந்த்துக்கு ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. அடிஷனல் வித்ட்ராவல் வந்து ஸ்மால் ஃபீ இருக்கு, அரௌண்ட் 10 சம்திங். மணி வந்து பேங்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் பேங்க் இன்கமிங் சார்ஜஸ் சம்திங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அது பண்ணிட்டு வேணா சொல்றேன், யாரும் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகும். இப்போ இந்த பேங்க் அப்படிலாம் கிடையாது, இப்போ நீங்க வேற புரோக்கர் யூஸ் பண்றீங்க, IND மணி யூஸ் பண்றீங்க, அதுலயுமே அப்ளை ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ற பேங்கை பொறுத்து தான் இருக்கு, எவ்வளவு தூரம் சார்ஜஸ் வரும். சின்ன மைனர் டிஃபரன்ஸ் இருக்கும், பட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு நினைச்சிட்டோம்னா இதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து ETF ஸ்டாக் ஹோல்டிங், இதெல்லாம் சார்ஜஸ் நம்ம ஹோல்ட் பண்ணா சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு செப்பரேட்டா கேட்டீங்கன்னா ஹோல்டிங் சார்ஜஸ் வந்து 0 தான். நீங்க வந்து ETF இருக்கட்டும், ஸ்டாக்ஸா இருக்கட்டும், டிமேட் சார்ஜஸ் கிடையாது. ETF ஹோல்டிங் ஃபீ இல்ல. பட் ETFல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு, அது வந்து இயர்லி அவங்க எடுக்கிறாங்க. பட் அது 5 செல்ல போகுமான்னு தெரியல, நான் இப்போ வாங்கி வச்சிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். IBO எக்ஸ்பென்சஸ், இப்போ IBO இது வந்து ETF US ETF, அது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.03ல இருக்கு. நமக்கு வந்து ரொம்ப கம்மியா, நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், 0.05 0.6 அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம இங்க இந்தியாவில் இருக்க ETF. ஓகே, ஹிடன் சார்ஜஸ் வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி டிரான்ஸ்பர் தான், பட் இந்த சார்ஜஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. SEC ரெகுலாரிட்டி ஃபீ, அது வந்து ரொம்ப சின்னமா இருக்கு, நம்ம கண்ட்ரிலையும் எடுக்கிறாங்கல்ல, இந்தியாவிலையும் அதே மாதிரி. அது மாதிரி எக்ஸாம்பிள் இந்த சார்ஜஸ் எப்படி இருக்குன்னா $10,000 நீங்க வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.1 to 0.3 இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து DP சார்ஜஸ்னு கொஞ்சம் போடுறாங்களா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் சொல்றேன், இது வந்து நம்ம செல் பண்ணும் போது தெரியும். நான் செல் பண்ண மாட்டேன், இந்த அளவுக்கு நான் டீடைலா அனலைஸ் பண்ணல. எனக்கு வந்து சின்ன சார்ஜஸ் எடுத்தாங்க. ஓகே, அது வேணா நான் வேற வீடியோல சொல்றேன். எக்ஸ்சேஞ்ச் ஃபீ அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபீ வந்து கொஞ்சம் ஸ்மாலா இருக்கும். அதுக்கப்புறம் கரன்சி கன்வர்ஷன் அதுவுமே கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் இடனா கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, சார்ஜஸ் எடுப்பாங்க. அடுத்து வந்து டிவிடெண்ட் டேக்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் வந்து யூஎஸ்ல வந்து என்ன ETF தான் நான் மெயினாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ETFஸ்ல முதலீடு பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் கீழே போனாலும் மேலே ஏறும், அந்த மாதிரி கண்டிஷன்ல. ஏன்னா நான் வந்து பிகினர் US மார்க்கெட்டுக்கு. இப்போ அங்க வந்து உங்களுக்கு $100 கிடைக்குது அப்படின்னா 25% டேக்ஸ் போடுவாங்க. ஓகே, நமக்கு வந்து $75 தான் வரும் இந்தியாவுக்கு வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். இது வந்து நீ இந்தியால இருந்து, இப்போ நீங்க இந்தியால வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து 25% டாக்ஸ். யூஎஸ்ல அது கம்பல்சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் யூஎஸ்ல நீங்க முதலீடு பண்ணி எடுக்கும்போது 25% டாக்ஸ் எடுப்பாங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாலேயே அடிஷனல் சார்ஜஸ் இருக்கும், உங்களோட ஸ்லாப் ரேட்டை பொறுத்து. அது வந்து உங்களோட இன்கமா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங்னா அதை பொறுத்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்க வந்து டாக்ஸ் ஸ்லாப் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இந்தியாவுக்கு. ஓகே, அது வந்து மைண்ட்ல வைக்கணும். இது வந்து இப்போ
எனக்கு எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து யுஎஸ்ல மட்டும் தான் டாக்ஸ் 25% டாக்ஸ். இங்க வந்து ஃப்ரீ தான். ஏன்னா யுஏஇ வந்து எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரீ தான். ஓகே. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் நம்ம எப்படி டாக்ஸ் வந்து பே பண்றோம். அதே மாரி தான். ஸோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குதுன்னா, அது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட்டா தான் எடுத்துப்பாங்க. இது வந்து மைண்ட்ல வைக்கணும். ஏன்னா நம்ம முதலீடு பண்றோம். இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பேங்க் அக்கவுண்ட் லிங்கிங். இப்போ ஓபன் பண்றோம். என்னென்ன தேவை அப்படின்னா, அக்கவுண்ட் ஓபன் செய்யும்போது நமக்கு வந்து பான் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், பாஸ்போர்ட், அட்ரஸ் ப்ரூஃப், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் டெபாசிட் பண்றீங்கல்ல, அது வந்து வயர் டிரான்ஸ்ஃபரா தான் இருக்கும். வித்ட்ராவல் வந்து சேம் பேங்க்கே வந்துரும். இப்போ இதெல்லாமே யூசுவல் தான். இது வந்து நீங்க இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஒன் பை ஒன் அது கேட்கும். அந்த டைம்ல நீங்க வந்து அதோட ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நார்மல் இப்போ ஏஞ்சல் லோனா இருக்கட்டும், ஜிரோதாவா இருக்கட்டும், ஃபயர்ஸா இருக்கட்டும், குரோவா இருக்கட்டும், நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதே மாதிரி தான் இது. நார்மல் தான், சேம் அஸ் அவர் புரோக்கர் மாதிரி தான். ஒண்ணே ஒண்ணு, அதுல வந்து யூஎஸோட டாக்ஸ் ரிஜிமி அது வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து நீங்க கொடுக்கணும். அது 30% அந்த இது கொடுக்கணும். அது மட்டும் நீங்க அது டீப்பா அதை வந்து படிச்சு பார்த்துட்டு நீங்க அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தியன்ஸுக்கு வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து அலோவ் பண்றாங்க ஸ்டாக்ஸ், இடிஎஃப், பாண்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். மார்ஜின் ட்ரேடிங், அதுக்கப்புறம் ஷார்ட் செல்லிங் இங்க கிடையாது. நம்மளால பண்ண முடியாது. இந்த புரோக்கர்னு இல்லை, வெளிநாட்டு இவங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இந்த புரோக்கர்லயும் சரி, வேற புரோக்கர்லயும் சரி. பட் சீரியஸா நீங்க வந்து குளோபல்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதாவது இன்டராக்டிவ் ஐபிகேஆர் வந்து நல்ல பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். லோயஸ்ட் ஃபீ தான். பட் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ $1000 வந்து யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, புரோக்கரேஜ் வந்து $1 இருப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஃபீ வந்து 0.05. ஸோ $1.05 வெரி சீப் தான். ஓகே. இப்போ இதுவே $1000 நீங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ₹20 போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி ரேஷியோ தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணா இது வந்து சீப். பட் மணி வேல்யூ பாத்தீங்கன்னா இது வந்து அதிகம். ₹65 வருது. இன்னும் நான் 65 இருக்கேன். ₹92 வருது. பட் மணி வேல்யூ. பட் நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து சீப். ₹1000 ₹1 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா. இன்னொரு கம்பேரிசன் கம்ப்ளீட்டா பாத்திரலாம். இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ், ஐஎன்டி மணி, வெஸ்டர்ட் ஃபைனான்ஸ், க்ரோ, இது எல்லாமே இந்தியால இருந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற வேண்டிய மெத்தட். நிறைய மெத்தட் இப்போ வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னும் ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து யூஎஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஐஎன்டி மணி, வெஸ்டர்ட் ஃபைனான்ஸ், க்ரோ, இது 3 தான் பெஸ்ட். ஓகே. இது 3 தவிர வேற இது 3ல இருந்தீங்கன்னா யூஎஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வேற எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதை தான் சொல்ல வரேன். ஓகே. இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் இருந்துச்சுன்னா 90+ குளோபல் மார்க்கெட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து இந்த ஐபிகேஆரை சூஸ் பண்ணேன். ஓகே. இதுதான் மெயினா நான் சூஸ் பண்ணதுக்கு. இவங்க வந்து கண்ட்ரிஸ் இன்வெஸ்டர் சப்போர்ட் 200+ கண்ட்ரிஸ் இருக்கு. இது ஐபிகேஆர் யூஸ் பண்றவங்க 200 கண்ட்ரீஸ்ல இருந்தே ஐபிகேஆர் யூஸ் பண்ண அலோ பண்ணிருக்காங்க. பட் ஐஎன்டி மணி, வெஸ்டர்ட், இது எல்லாமே மெயின்லி இந்தியால இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியால இருக்கவங்களுக்கு மட்டும். பட் இது வந்து இன்வெஸ்ட் பண்றது மெத்தட் பாத்துட்டீங்கல்ல, யூஎஸ்ல மட்டும் தான் இந்த 3ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் 90+ கண்ட்ரில இருக்க மார்க்கெட்ஸ்ல நீங்க இந்த புரோக்கர் வச்சிருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மெயின் ரீசன் தான். புரோக்கரேஜ் வந்து 0.005, இது நாம ஆல்ரெடி பேசிட்டோம். மினிமம் வந்து $1. சாரி. ஐஎன்டி மணி பாத்தீங்கன்னா 0.25. ஸோ இதை விட அது அதிகம் தான். ஓகே. புரோக்கரேஜ் அது மாதிரி இது வந்து பேசிக் பிளான்ல 0வா இருக்கு. பட் நான் இது யூஸ் பண்ணல. அதே மாதிரி க்ரோவும் இருக்கு. பட் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த இஷ்யூ இருக்கு. பட் நான் அதையும் காமிச்சிருக்கேன் 0. ஏஎம்சி சார்ஜஸ் எல்லாமே 0 தான். ஓகே. எல்லாமே 0 தான். பெய்டு பிரீமியம் இதுல மட்டும் இருக்கு. எனக்கு தெரியல அது. அதே மாதிரி ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ். இப்போ இதுனா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்னா இப்போ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஒரு $100,000 இருக்கு. அதை வந்து நீங்க கம்மியா வாங்கிக்கலாம். $1, $5 அவங்க வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த புரோக்கரே பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுதான் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. பட் ஃப்ரீ தான். எல்லா புரோக்கர்ஸுமே ஃப்ரீயா தான் கொடுக்குறதா சொல்றாங்க. நான் செக் பண்ணேன். பட் நான் இன்னும் வாங்கி பார்க்கல. அந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லா தான் வாங்குறேன். $1000 1000 தான் கொடுத்து வாங்குறேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $1 எல்லாத்தையுமே பண்ற மாதிரி இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அது கம்மியா இல்ல. ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன் இது மெயின். இந்த புரோக்கருக்கு இதுதான் ரொம்ப சீப்பா இருக்கு. பாருங்க, கன்வர்ஷன் ரேட் இதெல்லாம் ரொம்ப அதிகம். 0.5 to 1.2 இருக்கு. பட் இது மட்டும் 0.002. ஸோ இதனாலதான் இது வந்து ரொம்ப சீப்புன்னு சொல்றாங்க. புரோக்கரேஜும் சீப்பு. இன்னொன்னு, வித்ட்ராவல் ஃபீ வந்து 1 டைம் ஃப்ரீ மந்த்லி. அது நம்ம பேசணும். $10 வந்து அதுக்கப்புறம் போனா. பட் இது ஃப்ரீ தான். இது வந்து $11 எடுக்கிறாங்க. பேங்க் சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஐஎன்டி மணி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க வித்ட்ராவலுக்கு. இதுல வந்து இது வந்து அட்வான்ஸ்டு பிளாட்ஃபார்ம் இவங்க யூஸ் பண்றது. இன்டராக்டிவ் புரோக்கர் இவங்க எல்லாமே ஈஸியா இருக்கு. இதெல்லாமே இந்தியால இருந்து ஆப்ரேட் பண்றது. ஸோ இதுதாங்க நான் வந்து இன்டராக்டிவ் புரோக்கர் சூஸ் பண்ணதுக்கு. எனக்கு வந்து சவுத் கொரியா இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இடிஎஃப்ல முதலீடு பண்ணோம். இப்போ வந்து ரீசெண்டா கூட சவுத் கொரியா இடிஎஃப்ல ரீசெண்டா 14% அந்த மாதிரி கீழே போச்சு. ஸோ அது வந்து இன்ட்ராடே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. நானுமே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே.
அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து SCH ETF. இது வந்து US பேஸ்டு. எவ்ரி குவார்டர் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. growth இருக்கு, ஒரு 10% அந்த மாதிரி growth இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்ரி இயர். அதே மாதிரி UAE ETFமே வந்து எவ்ரி 6 months வந்து இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சிங்கப்பூர் ETF நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னும் முதலீடு பண்ணல. சவுத் கொரியா ETF நம்ம வந்து பார்க்குறோம் அவ்வளோதான். பட் நான் அன்னைக்கு சொன்னேன்ல அந்த மாதிரி தான், நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. இது யூடியூப்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அதுதான் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.